பண்டிதர், மிகப்பெரிய பண்டிதர், அவரையெல்லாம் சாமின்னு கூப்பிடுவாங்க. அந்த பண்டிதருக்கு ஆற்றை கடக்க வேண்டும், படகோட்டியினுடைய உதவி வேண்டும். படகோட்டியிடம் கேட்கிறார். படகோட்டி சொல்கிறார், நீங்கள் மெத்த படித்தவர், பெரிய மனிதர், உங்களுக்காக படகோட்டுவது எனக்கு பெருமை, வாருங்கள் சாமின்னு சொல்லி அவரை படகுல ஏற்றிக்கிறார். படகு போகிற பயணம் கொஞ்சம் நீண்டது. கொஞ்ச நேரம் அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை எல்லாம் பற்றி பேசிவிட்டு இந்த பண்டிதருக்கு இவன் யார் என்று தெரிகிற ஆர்வம். கேட்கிறாரு, தம்பி உன் பேர் என்ன? அவர் சொல்கிறார், என் பெயர் விஜயன். படகோட்டிக்கு என்னன்னு பேர் வைக்கலாம்? படகோட்டிக்கு என்னன்னு பேர் வைக்கலாம்? அந்த கிரானியா நடிச்ச தம்பியினுடைய பெயர் என்ன? சாஜன். படகோட்டியின் பெயர் சாஜன். அவர் சொல்றார், என் பெயர் சாஜன். தம்பி நீ தத்துவ சாஸ்திரம் படித்திருக்கிறாயா? ஐயா இல்லைங்கய்யா, எங்கள் குடும்பம் எல்லாம் கேரளாவில் இருந்து வந்து இப்போ தான் ஊட்டியில் படிச்சுட்டு இருக்கு, எனக்கு தத்துவ சாஸ்திரம் எல்லாம் படிக்க நேரம் இல்லை. அதை விடு, நீ அறிவியல் படித்திருக்கிறாயா? ஐயா இல்லையா, படிக்கல. என்னடா முட்டாள், நீ உன்னுடைய வாழ்க்கையில் 10 ஆண்டுகளை தொலைத்து விட்டாயே, கற்றது கைமண் அளவு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ 10 ஆண்டுகளை தொலைத்து விட்டாய். சரி, வரலாறாவது படித்திருக்கிறாயா? ஐயா இல்லையா, படிக்கல. ஏ முட்டாள் பயலே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ 20 ஆண்டுகளை தொலைத்து விட்டாய். சரி விடு, உனக்கு நடனம் தெரியுமா? ஐயா என்னுடைய பொழப்புக்கு நடனமெல்லாம் எப்படிங்கய்யா நான் பழகுவேன், வாய்ப்பே இல்லைங்க. சரா 25 ஆண்டுகள் உன்னுடைய அப்படியே இல்லாமல் போய்விட்டது உன்னுடைய வாழ்க்கையில். சரி, உனக்கு பாட்டு பாடவாவது தெரியுமா? ஏறக்குறைய அரை ஆற்றை கடந்து விட்டார்கள், ஆற்றினுடைய நடுவில் இருக்காங்க. உனக்கு பாட்டு பாட தெரியுமா? ஐயா கொஞ்சம் ஏதோ பாடுவேன், தனியாக இருக்கும்போது, ஆற்றில் அதிக நீர் வரும்போது அச்சத்தை போக்குவதற்காக கொஞ்சம் பாடுவேன். டே சும்மா பாடுறதில்லடா, உனக்கு சாஸ்திர சங்கீதம் தெரியுமா? ஐயா அந்த அளவெல்லாம் எனக்கு அறிவில்லை, நான் படித்தது இல்லைங்கய்யா. நீ 40 ஆண்டுகளை தொலைத்து விட்டாய். மீண்டுமே ஆறு ஒரு அரைக்கரையை அடைகிற நிலை வரும்போது நீர் கொஞ்சம் கூட வேகமாக வருகிறது. சாஜன் கேட்கிறான் சாமியை பார்த்து, சாமி சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியுமா சாமி? ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதுடா. ஐயோ உங்க வாழ்க்கையே தொலைச்சிட்டீங்களே சாமி. கற்றது கைமண் அளவு தோழர்களே. அவ்வை சொன்ன வரிகளுவை நாகராஜன் சொன்னார், முழு பாடலை அவ்வை சொன்ன வரிகளுவை. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. எல்லாம் தெரியும் என்று பாண்டித்துவம் காட்டுகிற பண்டிதனுக்கு தெரியாத விஷயம் இருக்கும் என்பதற்காக சொல்லப்பட்டது கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. சரித்திரம் தெரிந்தவனுக்கு தெரிந்திருக்கும் ஏகாதிபத்தியம், ஆங்கிலேயன் வெள்ளை பரங்கியன் இந்த தேசத்திலே வந்து நம்மை சுரண்டி கொழுத்த போது அவனுடைய நெஞ்சு சட்டையை பிடித்து உலுக்கி, பரங்கியனே என்னுடைய தேசத்தை சுரண்டுகிறாய், நீ உன்னை விரட்டுவேனான் என்று சொல்லி அச்சமற்று நின்ற பகத்சிங்கை அரசியல் படித்தவனுக்கு தெரிந்திருக்கும், வரலாறு படித்தவனுக்கு தெரிந்திருக்கும். ஒரு இயற்பியலாளனுக்கோ ஒரு விஞ்ஞானிக்கோ அவனை தெரியாமல் இருக்கும். கற்றது கைமண் அளவு. நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. குழந்தைகள் இருக்கிறீர்கள். என்னுடைய குழந்தை, என்னுடைய தங்கை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்.
கலாகிருஷ்ணன் அவர்களுடைய குழந்தை ஆஷிகா பிரபாகினி நேற்று என்னோடு பேசி கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், இதுபோல் குழந்தைகளை சந்திக்கப் போகிறேன். கற்றது கை மண்ணளவு என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. இந்த கற்றது கை மண்ணளவு என்கிற தலைப்பை பற்றி பேசுவதற்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடு கண்ணம்மான்னு கேட்டேன். அவர் சொன்னா, மாமா நான் தேடி பார்க்குறேன்னு சொல்லி என் நினைவில் தேடியதில் கிடைத்தது மாமா. கற்றது கை மண்ணளவு, அந்த கைக்குள்ள இப்போ அடங்குது செல்போன், கைபேசி, அலைபேசி, ஏஐ தொழில்நுட்பம், மெய்நிகரியை கொண்டு வந்திருக்கிற தொழில்நுட்பம். இந்த விஜயனை விஜயாக காட்டிவிட முடியும். இந்த விஜயனை ஒரு 8 அடி உயரம் உள்ள ஒரு அரக்கனாக காட்டிவிட முடியும். உங்களை எல்லாம் ஒரு 1000 கூட்டமான பொதுமக்களாக காட்டிவிட முடியும். ஏஐ தொழில்நுட்பம் கையில் இருக்கிறது. எல்லாமே அன்றைக்கு சொன்னான் கற்றது கைமண்ணளவு. இன்றைக்கு நீங்கள் கற்றதும் கல்லாததும் உங்கள் கை அளவு. விஞ்ஞானம் மாறிக்கொண்டிருக்கிறது, உலகு மாறிக்கொண்டிருக்கிறது, தத்துவங்கள், சித்தாந்தங்கள், அடிப்படை கூறுகள் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றன. இதை மீறி நாம் நிற்பது எப்படி? கற்றது கை மண்ணளவு எப்படி? கையிலே இருக்கிற மண் தரிசு மண்ணா, மணலா, களிமண்ணா, வளமண்ணா, கடல் மண்ணா, என்ன மண்? கையில் இருக்கிறது என்ன மண் தோழர்களே? குழந்தைகளே, 14 வயது குழந்தை, 14 வயது குழந்தைகள் தன்னுடைய இருவர் தன்னுடைய தாயை குத்தி கிழித்திருக்கிறார்கள். 14 வயது குழந்தை, உங்கள் வயதை ஒத்த குழந்தை தன்னுடைய தாயை குத்தி கிழித்திருக்கிறது. பெற்ற மணி வயறு, பெற்ற மணி வயறு. கை வளருமோ கால் வளருமோன்னு பார்த்து பார்த்து வளர்த்தினேடா உன்னை. அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, ஆஹா ஆஹா கை வளர கால் வளர வளர்வாய் என் உயிரே என்று வளர்த்தாளே அந்த தாய். 14 வயது குழந்தை கத்தி எடுத்து அந்த தாயினுடைய கழுத்திலே குத்தி இருக்கிறது. காரணம், அலைபேசியில் விளையாட விடவில்லை. என்ன கேம் அது நந்தினி? பப்ஜியா? அந்த கேம் விளையாட விடலைன்னு சொல்லி அம்மாவை குத்தியிருக்கான். கைமணல் அளவு கற்றென்ன, உலகளவு கற்றென்ன தோழர்களே. 14 வயது குழந்தை, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை என்ன கற்றென்ன நண்பர்களே? கையில் இருக்கிற மண். சாஜன் ஒரு கைமண். ஒரே நிமிடத்தில் நொடியில் தன்னை ஒரு பாட்டியாக பேரனாக காட்ட முடிகிற சாஜன் சாதாரணமான ஒரு சாதாரண பள்ளி மாணவன். அவன் கற்றது கைமண்ணை வளமண்ணாக கற்ற கல்வி. அவனுக்கு ஊட்டிய அந்த ஆசிரியை வளமான கைமண் அளவு கற்ற ஆசிரியை. சரியா? இதுதானே கற்றது கைமண் அளவு. எழுச்சிக்குரியவர்களே, இந்த தேசம் மிகப்பெரியது. இந்த தேசம் என் தேசம், இந்த தேசம் என் தேசம். ரவிக்கு இருக்கிற அந்த ஆதங்கம், நூலகர் ரவி அவர்களுக்கு இருக்கிற ஆதங்கம், இந்த சமூகம் ஒரு பண்பட்ட சமூகமாக ஆக வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகம் ஒரு எழுச்சிமிக்க சமூகமாக ஆக வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகம் ஒரு கருணை பொருந்திய சமூகமாக வேண்டும் என்று சொன்னால், இமயத்தில் இருமுபவனுக்கு குமரியில் இருக்கிறவன் மருந்து கொண்டு ஓட வேண்டும் என்று சொன்னால், அறிவார்ந்த சமூகமாக ஆக வேண்டும். இந்த சமூகம் கருணை பொங்கி பெருக வேண்டும். காசாவிலே குழந்தைகள் சாகிறார்கள் தோழர்களே. பாலஸ்தீனத்து காசாவிலே குழந்தைகள் சாகிறார்கள். என்னுடைய வயிறு பசிக்கிறது. 10 நாள் ஆகிவிட்டது நான் போர் சூழலிலே இருந்து. எனக்கு பசிக்கிறது. யாராவது உலக நாடுகளே எனக்கு பிச்சை போடுங்கள் ஐயா, எனக்கு பிச்சை போடுங்கள் ஐயா என்று சொல்லி அந்த பிச்சை உணவை, பிச்சை கேட்பதுதான் உலகத்தில் மிக மிக சோகமான விஷயம், மிக அவமானமான விஷயம்.
சோறுக்கு வயிற்றுக்கு உணவில்லை, சோற்றுக்காக கையேந்தி நிற்கும் போது குண்டு வீசிக் கொள்கிறது ஒரு சமூகம். குழந்தைகள், லாரன்ஸ் பள்ளி குழந்தைகள் எல்லோருமே பணக்கார வீட்டு குழந்தைகள். லாரன்ஸ் பள்ளி குழந்தைகள் எல்லோருமே பணக்கார வீட்டு குழந்தைகள். தும்மனட்டி குழந்தைகளோடு அவர்கள் அளவலாவ வேண்டும். இங்கிருக்கிற மாவட்ட ஆட்சியரினுடைய எண்ணம், இங்கிருக்கிற மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய எண்ணம், இங்கிருக்கிற டிஆர்ஓ நாராயணன் அவர்களுடைய எண்ணம், இங்கிருக்கிற நூலகர் கிளமெண்ட் அவர்களுடைய எண்ணம், இங்கிருக்கிற சமூக நலத்துறையினுடைய எண்ணம், குழந்தைகள் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய எண்ணம், இந்த குழந்தைகள் கூடி குலாவ வேண்டும். இந்த உலகத்தில் பாலஸ்தீனம் இருக்கிறது, காசா இருக்கிறது. கையேந்தி நிற்கிற, உணவுக்காக கையேந்தி நிற்கிற குழந்தை குண்டு வீசி கொல்லப்படுகிறான். எவ்வளவு அவமானம் தோழர்களே! என்னுடைய நண்பர் ஒருவர் எழுதியிருந்தார், குந்தாவில் மலை, குந்தாவில் மலை, அஸ்ஸாமில் வறட்சி, குந்தாவில் மலை, அஸ்ஸாமில் வறட்சி. மோடிஜிக்கு ராகுல் காந்தி கேள்வி, மோடிஜிக்கு ராகுல் காந்தி கேள்வி, ஸ்டாலின்ஜிக்கு எடப்பாடி கேள்வி. அங்கு அது நடந்தது, இங்கு இது நடந்தது. நண்பர்களே நண்பர்களே, 1000 பேர் பட்டினியால் செத்து போனார்கள். நண்பர்களே நண்பர்களே, வாருங்கள் சுதந்திர தினம் கொண்டாடுவோம், வாருங்கள் சுதந்திர தினம் கொண்டாடுவோம். என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கும் தோழர்களே, ஏதோதோ நடந்து கொண்டிருக்கும். நம்முடைய செயல்பாட்டு, நம்முடைய விழாக்கள், நம்முடைய உணவு, நம்முடைய புத்தகம், இவையெல்லாம் அமைப்பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கும். புரிகிறதா உங்களுக்கு? எவனாவுக்கு எவன் ஒருவனுக்கு, எவனாவது ஒருவனுக்கு ஏதேனும் துன்பம் நிகழ்ந்தால் அதை பார்த்து நான் மனம் நசுங்கி மனம் வெதும்பி ஏதேனும் ஒரு ஆறுதல் சொல்வேன் என்று சொல்லாத எவன் இருந்தாலும் படிச்சு கிழிச்ச போடா. படிச்சு என்னத்தை கிழிச்ச? கற்றது கைமண் அளவு, கற்றது கைமண் அளவு தோழர்களே. படித்து எண்ணத்தை கிழித்தீர்கள் நீங்கள். காசாவினுடைய குழந்தைகளுக்காக நேசம் காட்ட மனசில்லாமல், ஒரு சிறு துளி துரும்பை கூட கிள்ளி வீச மனமில்லாமல் படித்து என்ன கிழித்தாய் நீ? கற்றது கைமண் அளவு தோழர்களே. பாரதியை துரத்துகிறான் ஆங்கிலேயன். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். அடித்து நொறுக்குகிறார்கள். இந்த தேசத்திற்காக சிந்தித்து சிந்தித்து மூளையை வடித்து செத்து போகிறார்கள். பெரியாரும் அம்பேத்கரும் இயக்கம் நடத்துகிறார்கள். பாரதியை புதுவைக்கு துரத்துகிறார்கள். குண்டாந்தடிகள் தேசபக்தர்களுடைய மேனியில் இருக்கிற எறும்புகளை தேடி தேடி அடித்து நொறுக்குகிறது. பல பேருடைய தாலி சரடுகள் அறுத்து எரியப்படுகின்றன. பாரதி எழுதுகிறான், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சூழலை பாருங்கள் தோழர்களே. பாரதிக்கு சாப்பிட உணவில்லை, பாரதிக்கு உடை இல்லை. பாரதி ஒரு கோட் அணிந்திருப்பான். உங்களுக்கு புரியும், பாரதி வாழ்ந்த இடம் சமவெளி பிரதேசம், சூடு அதிகமாக இருக்கிற பிரதேசம். ஒரு கோட்டை அணிஞ்சிருப்பார். ஏண்டா கோட்டு போடுறேன்னா, உள்ள இருக்கிற சட்டை கிழிஞ்சிருக்கும். வறுமை துரத்துகிற போது, அரச பயங்கரவாதம் துரத்துகிறது போதுதான் பாரதி சொன்னான், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சாப்பாட்டுக்கே வழி இல்லை போடா, ஆனால் எனக்கு அச்சமில்லை. அந்த பாடல் இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது தோழர்களே.
கற்றது கைமண்ணளவு. காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் போன்ற பெருந்தலைவர்கள் எல்லாம் கூடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். உண்மை. பக்கத்தில் இருக்கிற பாய்க்கடையில் போய் 100 கிராம் பருப்பும் 1/4 கிலோ கத்திரிக்காவும் 1/2 கிலோ அரிசியும் வாங்கிட்டு போகிற ஸ்டைல் அல்ல தோழர்களே சுதந்திரம். இது இந்த ஜனங்களுக்கு புரிய வேண்டும், இந்த இளைஞர்களுக்கு புரிய வேண்டும், இந்த மாணவர்களுக்கு புரிய வேண்டும். எனக்கு ரவி அவர்கள் சொன்னார்கள், கிளமண்டோடு பேசிக்கொண்டிருக்கும் போது தோழர்கள் சொன்னார்கள், ஒரு மாணவனுக்கு 40 நிமிஷம் ஒரு பீரியடு, அது வரைக்கும் தான் பேச முடியும். உண்மை. 20 நிமிஷத்துக்கு மேலே பேசவே கூடாது. ஏன்னா மாணவனுக்கு கேட்க முடியாது. கதை சொல்லணும், கவிதை சொல்லணும், சிரிப்பு சொல்லணும், அழுகணும், ஏங்கணும். இதையெல்லாம் நடந்தால் மட்டுமே ஒரு கூட்டத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். நான் நம்புகிறேன், உண்மையை பேசினால், நியாயத்தை பேசினால், நேசத்தை பேசினால், டக்குன்னு சொல்லி ஒரு 10ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற நண்பனை பார்த்து, முத்தத்தை கேட்டால் வெட்கத்தை தருவாய், வெட்கத்தை கேட்டால் எண்ணத்தை தருவாய். முத்தத்தை கேட்டால் வெட்கத்தை தருவாய், வெட்கத்தை கேட்டால் எண்ணத்தை தருவாயின்னு சொல்லி தபு சங்கரை சொல்லிவிட்டால் அவனுக்கு ஒரு சின்ன கிளர்ச்சி எழும், அவன் என் மீது வயப்படுவான். நண்பர்களே, கற்றது கைமண் அளவு. சங்க இலக்கியம் சொல்லும், சங்க இலக்கியம் சொல்லும், கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல. தபுசங்கர் ஒரு கிளர்ச்சியை கொடுத்தாரே, அதைவிட நேற்று முந்தா நாள் பேசிய தோழர்கள், சிறப்பு விருந்தினர்கள் இங்கு தெளிவாக சொன்னார்கள், காதலியுங்கள். சங்கத்தமிழன் காதலித்திருக்கிறான். கையில் ஊமன் கண்ணின் காக்கும். கை இல்லாத ஊமை, கையில்லாதவன், வாய் பேச முடியாதவன் காவலுக்கு வைக்கப்படுகிறான். ஒருத்தனுக்கு கையில் காக்க முடியாது, வாயில்ல பேச முடியாது, அவன் காவலுக்கு வைக்கப்படுகிறான். தோழர்களே, எங்கு தெரியுமா? ஒரு பெரிய மொட்டை வட்ட பாறை, உச்சி சூரியன் உதித்து நிற்கும் போது ஒரு வட்டப்பாறையில், ஒரு மொட்டைப்பாறையில் வெண்ணெய்க்கு காவல் வைக்கப்படுகிறான். ஒரு பாறை, அப்படியே காட்சிப்படுத்தி பாருங்கள் தோழர்களே. ஒரு பாறை அப்படியே கொதித்து கிடக்கிறது, உச்சி வெயில், அதில் வெண்ணெயை வைத்திருக்கிறான். அதுக்கு காவலாளி, அவனுக்கு கை கிடையாது வெண்ணெயை அணைத்து காப்பாற்ற, அவனுக்கு வாய் கிடையாது, சிந்து மேடம் வாங்க இங்கே பாருங்க இந்த வெண்ணெய் உருகி போகுது, இதை காப்பாற்ற வாங்கன்னு சொல்றதுக்கு வாய் கிடையாது. புரிகிறதா நண்பர்களே? உணர்வு தழும்பி உணர்வு நொந்து, இது காதல். ஆக சங்கம் சொன்னதையும் தபு சங்கர் சொன்னதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றது கை மண்ணளவு. நண்பர்களே, உங்களுக்கு புரிய வேண்டும், இந்த தேசம் உங்களை மட்டும் நம்பியிருக்கிறது. இந்த தேசம் உங்களை மட்டும் நம்பியிருக்கிறது. தும்மநட்டியில் படிக்கிற 100 குழந்தைகள், இங்கு வந்திருக்கிற லாரன்ஸிலிருந்து வந்திருக்கிற 350 குழந்தைகள், இந்த 450 பேரில் பலரும் ஆனந்தி மேடத்தை போல ஒரு தாசில்தார் ஆவார்கள். ஆனந்தி மேடம் எங்கள் ஊரில் படிச்சுட்டு, இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஸ்பெஷல் தாசில்தார், சிறப்பு வட்டாட்சியர் ஆனந்தி மேடம் நான் படித்து கொண்டிருக்கும்போது எங்கள் ஊர் வழியாக போவாங்க. பிரீக் ஸ்கூலில் எங்கள் ஊரில் இருந்து வந்து படித்தாங்க. எல்லா பொண்ணுங்களும் அவங்களுக்கான சிரமங்களை அனுபவிப்பார்கள். அவங்க அப்பா திட்டமிட்டார், என் பெண், என்னுடைய மகள், என் குழந்தை ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக வேண்டும். இன்னைக்கு அதிகாரி. இந்த 450 குழந்தைகளில் பல ஆனந்தி மேடம்கள் உருவாகலாம், சாஜன் இன்னும் சிறப்பாக உருவாகலாம். அன்றைக்கு ஒரு கேள்வி எழும்பியது இந்த கூட்டத்தில், உங்களுக்கு யாரை பிடிக்கும்? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஒரு குழந்தை சொல்லிச்சு ஒரு நடிகனின் பெயரை. அந்த பேச்சாளர் அழகார சொன்னா, உனக்கு 2 மார்க், 100க்கு வெறும் 2, யூ ஆர் ரிஜெக்டட்.
நடிகனை பிடிக்குமா? நீ காசு போட்டு, நீ காசு கொடுத்து, உன்னுடைய அப்பா அம்மா காசு போட்டு, உன் அப்பா அம்மா காசு கொடுத்து, கலைஞன் பாராட்டப்பட வேண்டியவன், சாஜன் பாராட்டப்பட்டான். கலைஞன் பாராட்டப்பட வேண்டிய மாற்று கருத்து கிடையாது. கூத்தாடி பின்னாடி போவியா நீ? கூத்தாடி பின்னாடி போவியா நீ? நடிகன் அல்ல தோழர்களே, நாம் பார்க்க வேண்டியவர்கள் எழுத்தாளர்கள். ரகு நண்பர் ஃபோட்டோகிராஃபர் ரகு இன்னைக்கு ஒரு இது புத்தகத்தை காமிச்சார். ஆழ்துறை ஆலபோஜன் கூட வந்திருக்காரு, விக்ரம் தோழர் இருக்காரு, சதீஷ் தோழர் இருக்காரு, தினேஷ் தோழர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல எனக்கு ரகு தோழர் சில புகைப்படங்களை காட்டினார். நான் உங்களுக்கு தெரிய வேண்டும் நண்பர்களே, நம்ம ஊட்டின்னு எடுத்த உடனேயே போட் ஹவுஸ் கார்டன் அப்படின்னு இருப்போம். பிரதீபன் எழுதியிருக்கார், தினமலர் பிரதீபன் எழுதியிருக்கார் ஊட்டி என்ற ஒரு புத்தகம். இது ஒரு பெரிய உயிர் சூழல் மண்டலம். பார்ப்பதற்கு, பாதுகாப்பதற்கு, பார்ப்பதற்கு மட்டுமல்ல பாதுகாப்பதற்கு 1000 இடங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் இருக்கின்றன. பிரதீபன் எழுதியிருக்கிறார், தினமலர் வெளியீடு ஊட்டி என்கிற புத்தகம். ரகு ஒரு புத்தகத்தை வெளியிட காத்திருக்கிறார். 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு தினமலர் போட்டோகிராஃபர் ரகு ஒரு புத்தகத்தை வெளியிட காத்திருக்கிறார். கண்டிப்பா லாரன்ஸ் குழந்தைகளோ, தும்மனட்டி குழந்தைகளோ, இங்க இருக்கிற பெற்றோர்களோ, ஆசிரியர்களோ, மரியாதைக்குரியவர்களோ, என்னுடைய சுப்பிரமணி போன்ற என்னுடைய மூத்த வழக்கறிஞர்களோ அந்த புத்தகத்தை பார்த்தால் ரகுவனுடைய ரசிகர்கள் ஆவீர்கள். என்ன புத்தகம்! கட்டபெட்டுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். நீலக்குறிஞ்சி பூத்தால் நீலகிரி செழிக்கும், நீளும் புத்தகங்களால் நீடுமனம் செழிக்கும் என்கிற இந்த விழாவிற்கு அர்த்தம் சொல்லும்போது ரகு சொன்னார், கட்டத பெட்டு, கட்ட ஊ பெட்டு. கட்டபெட்டை கடந்து வந்திருப்பீர்கள் பலரும். கட்ட ஊ பெட்டு, கட்ட ஊ என்றால் குறிஞ்சி. கூக்கல் துறையிலிருந்து கிண்ணக்குறை வரை எவர் போனாலும் பாரித்தம்மா காப்பி கொடுத்துட்டு ஓப்போ என்று சொல்லுகிற அந்த விருந்தோம்பல் இருக்கிற அந்த எழுச்சிக்குரிய படுகு சமூகம் பெயர் வைத்திருக்கிறது. எவ்வளவு அழகான பெயர்! கட்டபெட்டு, கட்டதவு பெட்டு. கற்றது கைமண் அளவு. கட்டபெட்டுக்கு போய் போய் வருவேன் நான். என்னுடைய இளவல் முனிரத்னம் இருக்கிறார் அங்கே, நான் போய் போய் வருவேன் தோழர்களே. எனக்கு தெரியாது, ரகு சொல்லிக் கொடுக்கும் போது அது ரகுவனுடைய உலகிலிருந்து எனக்கு என்னுடைய கைக்கு வருகிற கற்றது கைமண் அளவு தோழர்களே. என்னை உருவாக்கிய ஆசான் சோலூர் கணேசன் இங்கு அமர்ந்திருக்கிறார். ஒரு கவிஞர், 90 வயதுகள் இருக்கிற ஒரு முதியவர். என்னுடைய ரவி கேட்டார், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும். ஒரு சோலூர் கணேசன் வந்தால் 1000 பேர் வருவதற்கு சமானம் தோழர்களே. 90 வயதை கடந்து தள்ளாத வயதிலே தமிழே தமிழே உன்னை கேட்க நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிற சோலூர் கணேசன் கற்றது கைமண் அளவு இல்லை. உலகிலிருந்து கற்றிருக்கிறார் சோலூர் கணேசன். என்னை உருவாக்கிய தமிழாசான். எழுச்சிக்குரிய நண்பர்களே, எழுச்சிக்குரிய நண்பர்களே, உங்களுக்கு அந்த பெரியவரை தும்மனட்டி குழந்தைங்கெல்லாம் கைத்தட்டிங்க, சூப்பர். மலைச்சாரல் கவியரங்கத்தினுடைய மூத்த கவிஞர் அவர். மலைச்சாரல் கவியரங்கத்தினுடைய மூத்த கவிஞர். ஒரு எப்போதுமே பதட்டத்தோடு இருக்கும்னு சொன்னோம். வாழ்க்கை ரொம்ப பயமாக இருக்கு. அப்பனுக்கு டாஸ்மாக்கு, அப்பனுக்கு டாஸ்மாக்கு, ஆத்தாளுக்கு சீரியலு, பையனுக்கு கிரிக்கெட்டு, கிரிக்கெட்லேருந்து மொபைல். டாஸ்மாக் கடையை திறக்கிற நேரத்தை கொஞ்சம் கூட முன்னாடியே வச்சிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணுற ஆட்கள் ரொம்ப பேர் இருக்கான். திறந்தோடனே நான் ஃபஸ்ட்டு இந்த பட்டத்தில் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குறேன், ஃபஸ்ட்டு கோட்டர் வாங்குறேன். அப்பனுக்கு டாஸ்மாக்கு, ஆத்தாளுக்கு சீரியல். எல்லாருமே அழகாக தெரியுறீங்க. குழந்தைகள் குழந்தைகள்
எல்லாருமே அழகா தெரியுறீங்க. ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், முதியவர்கள். சீரியல்ல வர்றவன் மட்டும் அப்படியே மூஞ்சிய வச்சிருக்கான் பாருங்க, ஒரு ஸ்டைலு. ரொம்ப அழகான ஒரு மூஞ்சி, நல்ல மேக்கப் போட்டிருக்கோம். ஆனால் முறைச்சிட்டே இருப்பாளுங்க. இவளுக்கு அவ ஆப்பு வைப்பா, அவளுக்கு அவ ஆப்பு வைப்பா, அவங்க 2 பேர் சேர்ந்து 3வது ஒருத்தருக்கு ஆப்பு வைப்பாளுங்க. இது சீரியல். நம்ம வீட்டு பொம்பளைங்க உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. பையன் கிரிக்கெட், இப்போ பொண்ணுங்க அழகா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மகளிர் அணி இன்னும் சூப்பராக விளையாடுது. அந்த கிரிக்கெட்ல இருந்து இப்போ ஃபோனுக்கு வந்துட்டான். 14 வயசில் அம்மாவை குத்தி கொள்றக்கு பப்ஜி கேம் பார்த்துட்டு கை அகலத்தில் வச்சுட்டு. தோழர்களே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. குழந்தைகளுக்கு 12:30க்குள்ளே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக நேரமாச்சு. நானும் எஸ்கேப் ஆகிற ஒரு மனநிலையில். எழுச்சிக்குரியவர்களே, இந்த நிகழ்வு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. 2 தடவை கரண்ட் போச்சு, ஒரு தடவை ஆற்றுல போனேன். இருந்தாலும் மகிழ்ச்சி நண்பர்களே. நான் ஒரு தீவிரமான ஒரு மக்கள் போராளியாக என்னை உருவாக்கிய சேச்சி ஜெயலட்சுமி என்கிற என் அக்கா இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எப்போவாவது டீ குளிச்சிருவானோன்னு பயப்பட்டாங்க எங்கள் அக்கா. கல்லூரி படிக்கும்போது டீ குடிக்கிறதுக்கே யோசிக்கிறவனுங்க நம்மெல்லாம். சூடாக டீயே குடிக்க மாட்டோம். டீ குளிச்சிருவேன்னு பயப்பட்டாங்க. நம்மளை லூஸுன்னு நினச்சிட்டாங்க. நோ, டீ வைப்போம், டீ குளிக்கலாம் மாட்டோம். ஓகே. ஸோ ஒரு போர் பரணி பாடி திரிந்து கொண்டிருந்த ஒரு விஜயன் என்கிற ஒரு மனிதனை மாவட்ட நிர்வாகம் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல. அதிகாரிகள் இருக்கீங்க, சோஷியல் வெல்ஃபேர் அண்ணன், மேம், எங்கள் ஹெலன் மேம் எல்லாம் இருக்காங்க. எப்படி என்னை இந்த அவைக்கு தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இருந்தபோதிலும் நல்ல மகிழ்ச்சியான கணங்களை எனக்கு கொடுத்திருக்கிறது. என்னோடு எங்கள் அலுவலக உதவியாளர் ரேணு அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய இளவல் மணிவண்ணன் ராஜேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற மிக குட்டி ஜூனியர், ஆனால் எங்கள் அலுவலகத்தையே தூக்கி சுமக்கிற நந்தினி மேடம் வந்திருக்கிறார்கள். என்னுடைய இளவல் சோனியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், எழுச்சிக்குரிய எனக்கு பெரும்பாலும் அறிமுகமான மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லோருடன் ஒரு உரையாடலை நிகழ்த்துவது என்பது, ஒரு உரைவீச்சை நிகழ்த்துவது என்பது எனக்கு வாய்த்த மிகப்பெரிய பெருமை. அந்த மகிழ்வோடும் மன நிறைவோடும் என்னை இந்த சபைக்கு அனுப்பிய என்னுடைய தாய் தமிழை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.